ஞானின்னு சொல்லக்கூடியவங்க, பெரிய பெரிய நீங்கள் கும்பிடக்கூடிய எத்தனையோ கடவுள், எத்தனையோ செயல்கள்லாம் நான் சொல்கிற அந்த பிரணவ், அந்த ஓம்லேருந்து வெட்ட வெளியில் வெளிச்சமாக அப்படி இருக்கிறாங்க. அடிக்கடி ஒரு நட்சத்திரமாக, ஒரு வெளிச்சமாக, வேறு ஒரு வடிவத்தில் காட்சி கொடுக்குறாங்க. தேவைப்பட்டால் அவங்களே ஒரு உருவமாக கூட அப்படியே ஒரு மனித தோற்றத்தில் அது வெளிச்சமாக நின்று சில மாதங்கள், சில வருடங்கள் அந்த வெளிச்சமாக இருக்கிறவங்க மனித பிறப்பு எடுக்காமல் அப்படியே வேலை செஞ்சுட்டு போகிறாங்க. புத்தர் மாதிரி ஒருத்தரை கருவில் பிறந்தார், அரண்மனையில் பிறந்தாருங்கிறத இந்த உலகம் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். அவரெல்லாம் ஒரு வெளிச்சம். அவரெல்லாம் மனிதனாக பிறக்கலை. என்ன மாதிரி ஒரு தேகத்தில் பிறந்து ஒரு தேகத்துக்குள்ளே வேறு வேலை செஞ்சு ஒரு கடினம், அந்த சூழலில் அவர் வாழ்க்கையில் இல்லை. அவர் ஒரு வெளிச்சமாக வந்தார், ஒரு சூழலாக வந்தார், ஒரு வேலை செஞ்சார். அப்படிங்கிறது எங்களை மாதிரி ஆளுங்களால் என்னால் உணர முடியும். நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கிறேன். பெரிய பெரிய ஞானிகள் இருக்கிறத என்னால் உணர முடியும். ஆனால் பார்க்க முடியாது. அது வெற்றிடமாக இருக்கும். அது மாதிரி நான் எத்தனையோ இடங்களில், எத்தனையோ சூழல்களில், எத்தனையோ குகைகளில், எத்தனையோ மலைத்தொடர்களில், யாரும் இல்லாத இடத்துல ஒரு பெரும் அந்த வெளிச்சம், அந்த அலைவரிசை, அந்த கூட்டம் இருக்கிறத உணர்ந்து தியானம் பண்ணியிருக்கிறேன் நான். அதனால் எனக்கு ஓரளவு தெரியும். நிறைய பேர் பிறப்பெடுத்தாங்களா அப்படிங்கிறது இல்லை. பிறப்பெடுக்க தேவைப்படும் போது அவங்க கருவுக்கு சில பேர் வருகிறார்கள். எங்களை மாதிரி சுழற்சியில் ஒரு சூழலில் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான பேர் கருவில் பிறந்து திருப்பியும் ஒரு பெரிய செயல் செஞ்சு இந்த இணைப்பு, இந்த சூழல், இந்த வடிவம் இதெல்லாம் மக்கள்கிட்ட விவாதிக்கப்படணும், மக்களுக்கு தெரியப்படணும் அப்படின்னு இதிலிருந்து திருப்பியும் அந்த பழைய மாதிரி வெளிச்சத்துக்கு போய் அந்த வெட்ட வெளிக்கு போகிறோம்.